வணக்கம். தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். பிப்ரவரி மாதம் 6ஆம் திகதி வியாழக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள். இங்கிலாந்து வங்கி வட்டி வீதத்தை குறைத்துள்ளது. இதன் மூலம் வீட்டுக் கடனை செலுத்துபவர்களுக்கான மாதாந்த தொகையில் குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மின்சார கட்டணங்களை குறைக்கும் நோக்கத்தோடு பிரித்தானியாவுக்கு சொந்தமான மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருப்பதாக பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் அறிவித்துள்ளார். விசா இல்லாதவர்களை வேலைக்கு வைத்திருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கடை ஒன்றுக்கு 45,000 பவுண்ட்ஸ் குற்றப்பணம் அறவிடப்பட்டுள்ளது. இந்த செய்திகள் உட்பட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து எனப்படும் இங்கிலாந்து வங்கி வட்டி வீதத்தை குறைத்திருக்கின்றது. அதாவது 4.75% இருந்து இப்பொழுது 4.5% வட்டி வீதம் இன்று குறைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக வீட்டுக் கடனை செலுத்துபவர்களுக்கு அதிலே ஒரு சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதாவது வீட்டுக் கடன் எனப்படும் மோட்கேஜ் நீங்கள் மாதாந்தம் செலுத்துகின்ற போது இனிமேல் அதிலே ஒரு குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. உதாரணமாக ஒருவருடைய மோட்கேஜ் தொகை 2 லட்சம் பவுண்ட்ஸ் என்று சொன்னால் 200,000 பவுண்ட்ஸ் என்று சொன்னால் அவர் திருப்பி செலுத்துகின்ற காலப்பகுதி 25 வருடங்களாக இருந்தால் உதாரணத்துக்கு அவர் மாதாந்தம் செலுத்துகின்ற தொகையில 29 பவுண்ட்ஸ் குறையும் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் செலுத்துகிற தொகையில இருந்து 29 பவுண்ட்ஸ் குறையும். எனவே ஒரு வருடத்துல கிட்டத்தட்ட 350 பவுண்ட்ஸ் சேமிக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இது போன்ற பல நன்மைகளை இந்த வட்டி வீதம் குறைக்கப்பட்டமையானது ஏற்படுத்தும் என சொல்லப்படுகின்றது. அதே போல புதிதாக வீடு வாங்குவோர்கள், புதிதாக சொத்துக்கள் வாங்குவோர்கள் இனிமேல் கூடுதல் ஆர்வத்துடன் வீடுகளையும் சொத்துக்களையும் வாங்குவதற்கு முயற்சிப்பார்கள் என தாங்கள் எதிர்பார்ப்பதாக மோட்கேஜ் கடன்களை வழங்குகின்ற சில நிறுவனங்கள் அறிவித்திருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பிரித்தானியாவில் இருக்கிற 2 முக்கியமான நிறுவனங்கள் மோட்கேஜ் தொகையை குறைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைய வட்டி வீதமானது எல்லோராலும் கூர்ந்து கவனிக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இந்த வட்டி வீத குறைப்பானது 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு பிறகு குறைக்கப்பட்ட ஒரு கணிசமான தொகை என சொல்லப்படுகிறது. எங்களுடைய எனர்ஜி பில்லில் வருடாந்தம் திடீரென்று 300 பவுண்ட்ஸ் குறைவடைந்தால் எப்படி இருக்கும்? அதற்கான ஒரு வேலை திட்டத்தில் தான் ஈடுபடுவதாக பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், லேபர் அரசாங்கத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று பிரித்தானியாவுக்கென சொந்தமாக எனர்ஜி ஃபேர்முகளை உருவாக்குறது என்று சொல்லி, அதாவது மின்சாரம் மற்றும் எரிவாயுக்கு ஏனைய நாடுகளை தங்கியிருக்காமல் பிரித்தானியாவுக்கு என்று சொல்லி சொந்தமாக இது போன்ற நிலையங்களை உருவாக்குவதுதான் லேபர் அரசாங்கத்தினுடைய திட்டம் என்று சொல்லி லேபர் அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்திருந்தது. அந்த தேர்தல் வாக்குறுதிக்கு அமைவாக இப்பொழுது அணு மின் உற்பத்தி நிலையங்களை உருவாக்குகின்ற முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். பிரஸ்டன் நகருக்கு அருகில் இருக்கின்ற ஒரு அணு ஆலை மையத்துக்கு சென்ற அவர் அங்கு பணிபுரிகின்ற ஊழியர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். அதன் பின்னர் ஊடகங்கள் மத்தியில் பேசினார். அதன் போது ஒரு வருடத்தில் 300 பவுண்ட்ஸுக்கும் அதிகமான தொகையை எனர்ஜி பில்லில் குறைப்பு செய்வதற்கு தான் முயற்சி செய்து வருவதாக சொல்லியிருக்கின்றார். ஆனால் இந்த குறைப்பு உடனடியாக அமுலுக்கு வராது. 2030ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்று சொல்லியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் இப்போதான் அந்த அணு உலை மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்கின்ற பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இது இங்கிலாந்திலையும் வேல்ஸிலையும் உருவாக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது உலக நாடுகளிலேயே யூகேல தான் முதல் முறையாக நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் என்று சொல்லப்படுற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, அணுவோட சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்நுட்பம், சரியான தமிழ் பதம் எனக்கு தெரியல, நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், அதை பயன்படுத்தி மின்சார உற்பத்தியை மேற்கொள்வதற்கு தாங்கள் முயற்சி செய்து வருவதாக அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. எனவே 2030ஆம் ஆண்டிலிருந்து ஒரு வருடத்துக்கான எங்களுடைய எனர்ஜி பில்லில் இருந்து 300 பவுண்ட்ஸுக்கும் அதிகமாக குறைவு ஏற்படும் என்று சொல்லி பிரதமர் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். ரைஸ்லிப் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் பெண் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் இன்று பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணியளவில் நடந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ரைஸ்லிப் பகுதியில் கடந்த வாரம் ஏற்பட்ட வாகன விபத்தில் ஈழத்தமிழர் ஒருவர் உயிரிழந்திருந்தார். இப்பொழுது அதே பகுதிக்கு அருகாமையில் இன்னும் ஒரு விபத்து இன்று ஏற்பட்டிருக்கின்றது. சாலையை கடக்க முற்பட்ட பெண் ஒருவரை வேகமாக வந்த கார் ஒன்று மோதி தள்ளியதில்
அந்த பெண் படுகாயமடைந்து இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த கார் சாரதி தப்பிச் சென்றிருக்கின்றார். இதுவரை அவர் கைது செய்யப்படவில்லை. இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை அவர் கைது செய்யப்படவில்லை. காயமடைந்த பெண் பற்றிய விவரங்கள் இதுவரை போலீசாரினால் வெளியிடப்படவில்லை. அவர் தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த ஆம்புலன்ஸ் மற்றும் போலீசார் ஆகியோர் குறித்த பெண்ணுக்கான முதலுதவிகளை மேற்கொண்டுவிட்டு அவரை உடனடியாக மருத்துவமனையில் சேர்ப்பித்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. விசா இல்லாத நபர்களை வேலைக்கு வைத்திருந்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் மதுபான சாலை ஒன்றுக்கு குற்றப்பணம் அறவிடப்பட்டுள்ளது. எவ்வளவு குற்றப்பணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 45,000 பவுண்ட்ஸ். இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், லண்டனில் ஆக்டன் என்று சொல்லி இடம் ஒன்று இருக்குது. ஆக்டன் நகரம். அந்த ஆக்டன் நகரத்தில் இருக்கிற மார்க்கெட் பிளேஸ் என்று சொல்லப்படுற இடத்துல இருக்கிற ஒரு மதுபான சாலையுடன் கூடிய உணவகம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈலிங் கவுன்சிலில் இருந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிருக்கணும். ஈலிங் கவுன்சிலில் இருந்து அப்படி போன இடத்துல அந்த உணவகத்தினுடைய பேஸ்மெண்ட்டில் வந்து 2 பேர் வேலை செய்திருக்கணும். செஃப் யூனிஃபார்மில் வந்து வேலை செய்து கொண்டு வந்திருக்கணும். ஆனால் 2 பேருக்குமே வந்து விசா இல்லை. அவர்களுடைய விசா வந்து எப்பயோ முடிவடைந்து விட்டது. உடனடியாக அவர்கள் மீது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த கடையினுடைய உரிமையாளருக்கு வந்து இப்பொழுது குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்கின்றது. 45,000 பவுண்ட்ஸ். 3 வருடங்களில் இதனை கட்ட வேண்டும் என உத்தரவு போடப்பட்டிருக்கின்றது. அந்த மதுபான சாலையினுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்டன் நகரில் இருக்கின்ற மார்க்கெட் பிளேஸில் இருக்கின்ற த ஷீப் வாக் என்று சொல்லப்படுகின்ற உணவகத்துடன் கூடிய மதுபான சாலையில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. ஈலிங் கவுன்சிலினால் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதே போல ஹரோ பகுதியில் இருக்கின்ற டோலிஸ் ஹில் இந்த இடத்துல இருக்கிற ஒரு கடைக்கும் வந்து குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. எவ்வளவு குற்றப்பணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 5,216 பவுண்ட்ஸ். 5,216 பவுண்ட்ஸ். இவர்கள் செய்த குற்றம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 18 வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கு வந்து வேப்ஸ் வித்திருக்கணும். அதான் அவர்கள் செய்த குற்றம். இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரென் கவுன்சிலும் ஹரோ கவுன்சிலும் என்ன செய்திருக்கணும் என்று சொன்னால் 18 வயதுக்கு குறைந்த சிறார் நடிகர்கள் இருக்கணும் தானே, சிறுவர்கள் நடிகர்கள், அவர்களை பயன்படுத்தி எல்லா கடைகளுக்கும் அனுப்பியிருக்கணும். போயிட்டு ஆல்கஹால் வணிகன்னு வாங்க, அல்லது சிகரெட் வணிகன்னு வாங்க, வேப்ஸ் வாங்கின்னு வாங்கன்னு சொல்லி. என்னென்னு சொன்னால் இது மாதிரியான நடவடிக்கைகளை வந்து எல்லா கவுன்சில்களுமே வந்து அவ்வப்போது மேற்கொள்ளும். எனவே கடைகளில் வந்து இந்த மாதிரியான பொருட்களை விற்பவர்கள், ஆல்கஹால் சிகரெட் போன்ற பொருட்களை விற்பவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். 18 வயதுக்கு குறைந்தவர்களுக்கு விற்கவே முடியாது. அது மிகப்பெரிய குற்றம். எனவே கவுன்சில்கள் என்ன செய்யும் என்று சொன்னால் இந்த மாதிரியான இளம் நடிகர்களை அனுப்பி செக் பண்ணி பார்க்கும். அப்படி அனுப்பின இடத்துல தான் இந்த டோலிஸ் ஹில் பகுதியில் இருக்கிற இந்த கடையில் வந்து 18 வயதுக்கு குறைந்த ஒரு சிறுவனுக்கு வந்து வேப்ஸ் வித்திருக்கணும். டில்லில் இருந்தால் வந்து ஒழுங்காக ஐடியை செக் பண்ணாமல் வேப்பை வித்துட்டார். அப்போ கவுன்சில் அதிகாரிகள் என்ன செய்வினோம் என்று சொன்னால் காரில் வெயிட் பண்ணிவினோம். கொஞ்சம் தள்ளி தூரத்தில் காருக்குள்ளே வெயிட் பண்ணி கொண்டிருப்பினோம். இந்த சிறுவர்கள் போயிட்டு இந்த வேப் சிகரெட் ஏதாவது வாங்கிட்டோம் என்று சொன்னால் அந்த சம்பந்தப்பட்ட சிறுவர்கள் உடனடியாக சிக்னல் கொடுப்பினோம். அவைக்கு ஃபோனில் வந்து மெசேஜ் அனுப்பிவினோம். உடனடியாக அந்த அதிகாரிகள் இந்த குறிப்பிட்ட கடையை வந்து சுற்றி வளைத்து உடனடியாக தேடுதல் வேட்டையில் ஈடுபடுவார்கள். இதுதான் வழமையாக நடக்கிறது. அப்படி நடந்த சம்பவத்தில் தான் இந்த கடைக்கு வந்து குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்கின்றது. 5,216 பவுண்ட்ஸ். இந்த கடையினுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஸ்டேக் லிமிடெட் என்று சொல்லப்படுகிறது. ஹரோ பகுதியில் இருக்கின்ற டோலிஸ் ஹில் இந்த இடத்துல வந்து அந்த கடை இருக்கிறது. எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கடை வைத்திருப்பவர்களாக இருந்தால், உங்களுடைய கடைகளில் வந்து ஆல்கஹால் சிகரெட் வேப்ஸ் போன்றவை விற்பதாக இருந்தால் தயவு செய்து உங்களுடைய டில்லில் வேலை செய்கிறாக்களுக்கு வந்து நீங்கள் நல்ல வடிவாக இன்ஸ்ட்ரக்ட் கொடுத்துருக்கணும். இதெல்லாமே வந்து விற்கவே கூடாது. ஐடி வெரிஃபிகேஷன் ஒவ்வொரு சிங்கிள் டைமும் மிக மிக முக்கியமானது என்பதை நீங்கள் உங்களுடைய ஸ்டாஃபுக்கு வந்து வலியுறுத்தி கூற வேண்டும். பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியா நோக்கி வந்தவர்கள் பற்றிய விவரங்களை ஹோம் ஆஃபீஸ் வெளியிட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஒரு படகில் 47 பேர் வந்திருக்கின்றார்கள். அதே போல பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 3 படகுகளில் 147 பேர் வந்திருக்கின்றார்கள். பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி ஒரு படகில் 52 பேர் வந்திருக்கின்றார்கள். 4ஆம் தேதி யாருமே வந்திருக்கவில்லை. அதே போல நேற்று பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி 2 படகுகளில் 145 பேர் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். நல்ல அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.